ஹலோ கோடர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஆப் பார் வந்து செட்டப் பண்ணலாம். ஸோ ஆப் பார் வந்து நான் மெட்டீரியல் யூஐலேருந்து செட்டப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் யூஐயில் காம்பனன்ட்ஸ் போயிட்டு நான் ஆப் பார் செலக்ட் பண்ணுறேன். ஸோ சர்ஃபேசஸில் இருக்க ஆப் பார். ஸோ இந்த மாதிரி சாம்பிள் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது இப்போது நீங்கள் இங்கே பார்க்குற இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்குற ஆப் பார் தான் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு வந்து டைட்டில் இருக்குது, ரைட் சைடு வந்து ஹோம் அண்ட் கிரியேட் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் டிசைன் பண்ண போகிறோம். கோட் போகிறேன். ஸோ கோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆப்பார்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதில் இருக்க ஆப்பார், மெட்டீரியலில் இருக்க ஆப்பார் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மெட்டீரியல் பாத்தில் இருக்கிறத எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு உள்ளே நம்ம ஆப் பார்க்குள்ளே டூல் பார் ஆட் பண்ணணும். ஸோ டூல் பார் ஆட் பண்ணுறேன். ஆப் பார்க்கு நம்ம பொசிஷன் கொடுக்கணும். நான் பொசிஷன் ஸ்டிக்கி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ டூல் பாரில் நம்ம உள்ள என்ன ஐட்டம்ஸ் தேவையோ அதான் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்க மாதிரி லெஃப்ட் சைடு வந்து நமக்கு லோகோ அண்ட் இது தேவை, ரைட் சைடில் ஹோம் அண்ட் கிரியேட் தேவை. ஸோ நான் அந்த லோகோ ஆட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி அசட்ஸ் ஃபோல்டரில் வந்து நான் அந்த லோகோ ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நான் கூகுள்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் கூகுள்லேருந்து எடுத்து அசட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் logo.png அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இது கூகுள்லேருந்தே வந்து எடுத்துக்கலாம் இந்த இமேஜ். ஓகே. ஸோ இப்போது நாபாரில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சாரி இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரெண்டு ஐட்டம்ஸும் கம்பைண்டாக இருக்குது. ஒரு இமேஜ், இது ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ டைப்போகிராஃபி காம்பனண்ட் இது ரெண்டும் இருக்குது. ஸோ அது மாதிரி இங்கே வந்து தனியாக இருக்குது. ஸோ நான் அதனால என்ன பண்ணுறேன், இது ஒரு ஸ்டாக்கில் போட்டுக்கலாம். ஸ்டாக்கில் போட்டோன்னா நமக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதனால் இங்கே ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணுறேன். ஸோ ஸ்டாக்ன்றது மெட்டீரியல் யூஐயில் இருக்க ஒரு லேஅவுட் தான். நீங்கள் மெட்டீரியல் யூஐ டாக்குமெண்ட்டில் இது பற்றினு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம அதுலேயே ஒரு வீடியோ இருக்குது. ஸோ ஸ்டாக்கோட டிஃபால்ட்டாக வந்து ஸ்டாக்கோட டைரக்ஷன் வந்து காலமாக இருக்கும். நான் இங்கே வந்து ரோ அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு ரோ வைஸ் தானே இது தேவை. ஓகே, ரோ செட் பண்ணிவிட்டு ஓகே உள்ளே போய் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இமேஜ் ஆட் பண்ணுறேன். இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் இதில் இருக்க இமேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். மெட்டீரியல் யூஐயில் செப்பரேட்டாக இமேஜ் காம்பனண்ட் கிடையாது. ஸோ தென் இதுக்கு சோர்ஸ் டிஃபைன் பண்ணணும். சோர்ஸில் ரெக்வயர் நான் பாத் வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டாட் இதில் அசர்ட்ஸில் இருக்குது. ஸோ அசர்ட்ஸ் பாத்தில் போயிட்டு logo.png வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த காம்பனண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு விட்த் அண்ட் ஹைட் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ஸ்கொயர் மாதிரி இருந்தால் போதும். ஸோ நான் விட்த் செட் பண்ணுறேன் இமேஜ்க்கு. ஸோ விட்த் 30 அப்படின்னு செட் பண்ணுறேன். அதே மாதிரி ஹைட்டையும் வந்து 30 அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாரி, ஈக்குவல் டு போடணும். தென் ஆல்ட் டெக்ஸ்ட் கொடுக்கணும். ஆல்ட் ஈக்குவல் டு supabase அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே டைப்போகிராஃபி, இங்கே டெக்ஸ்ட்னா நம்ம டைப்போகிராஃபி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டைப்போகிராஃபி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்கே டைட்டில் வந்து சூப்பர்பேஸ்ன்னு தான் வச்சுருக்கோம். சூப்பர்பேஸ் கொடுத்துக்கிறேன். நம்ம டைப்போகிராஃபிக்கு வேரியன்ட் செட் பண்ணுவோம். வேரியன்ட் வந்து இங்கே H6னே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த பக்கம் இருக்க செட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க இமேஜ் நம்ம லோகோ அண்ட் இது வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ ரைட் சைடில் ஹோம் கிரியேட் இருக்குது, அதை செட் பண்ணலாம். இதுக்கு தனியாக நான் இன்னொரு ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போது டைரக்ஷன் ரோ இதெல்லாம் இருக்கட்டும். உள்ளே இருக்க கண்டென்ட் நமக்கு தேவையில்லை. அகெயின் நம்ம உள்ளே வந்து டெக்ஸ்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டைப்போகிராஃபிக் காம்பனண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு ஹோம் அப்படின்னு வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு கிரியேட். ஓகே, இதை ஃபார்மட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேசிங்னு ஒரு ப்ராப்பர் இருக்கும். நான் ஸ்பேசிங் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்பேசிங் வந்து இங்கே வந்து 2 கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் தேவைன்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா லோகோவும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கணும். பட் இந்த ஸ்பேசிங் வந்து நான் 5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா நம்ம ஹோம் கிரியேட்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாகவே தேவை. ஸோ இப்போ எப்படி ரெண்டர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ சூப்பர்பேஸ் ஹோம் கிரியேட் இந்த மாதிரி வந்திருக்கு. பட் நமக்கு இன்னும் அலைன்மெண்ட் கரெக்டாக வரல. அது மாதிரி கலரும் வந்து கரெக்டாக வரல. நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அலைன்மெண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அலைன்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ டூல் பார் இருக்குல்ல. ஸோ டூல் பாரில் தான் வந்து நம்ம அலைன்மெண்ட் வந்து செட் பண்ணணும். ஏன்னா ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை வந்து ஸ்டைல்டு டூல் பாராக மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம நிறையா வந்து சிஎஸ்எஸ் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால தனியாக ஒரு காம்பனண்ட்டாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் இப்போ ஸ்டைல்டு டூல் பார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஸ்டைல்டு அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இதுலேயே இருக்குது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பாத்தில் ஸ்டைல்டு இருக்கும். ஸோ மெட்டீரியலில் இருக்க ஸ்டைல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டைலுக்குள்ள நம்ம என்ன பாஸ் பண்ணணும்னா எந்த காம்பனண்ட் வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இங்கே டூல் பார் தானே ஸ்டைல் பண்ணுறோம். ஸோ டூல் பார் பாஸ் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஸ்டைல் டூல் பார்க்குள்ள இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளே கொடுக்குறேன். டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸ். ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ நமக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ் வந்து செப்பரேட்டடாக இருக்கணும். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுக்குறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ இதுக்கே வந்து எஃபெக்ட் இருக்கணும். ஸோ இந்த இப்போ நம்ம ஸ்டைல் பார் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டூல் பார் வந்து ஸ்டைல் டூல் பாரால் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நான் ஸ்டைல் டூல் பார் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ எப்படி ரெண்டர் ஆகுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு சஃபிஷியண்டான ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டைல் டூல் பார்லேயே வந்து ஆட் பண்ணலாம். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது செட் பண்ணுறேன். மேக்ஸ் வித் வந்து ஏன்னா மேக்ஸ் வித் நமக்கு ஒரு லிமிடெட் சைஸ் இருந்தால் போதும். ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீம் எண்ட் வரைக்கும் போக வேண்டியதில்லை. ஸோ மேக்ஸ் வித் வந்து நம்ம ஜென்ரலாக லார்ஜ்க்கான சைஸ் கொடுக்குறேன். 1200 அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ நம்ம கொடுத்துட்டோம். பட் நம்ம எலமெண்ட்ஸ் வந்து சென்டரா இருக்கணும்ல. நம்ம சிஎஸ்எஸ்ல ஜென்ரலா சென்டரா இருக்கணும். ஆட்டோ தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ மார்ஜின் ஆட்டோன்னு கொடுத்துக்கிறேன். கோட்ஸ்ல கொடுக்கணும். ஸோ ஆட்டோ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்பேஸ்ல இப்போ நம்ம 1200 செட் பண்ணியிருக்கோம். அதுல வந்து கம்ப்ளீட் வித் அது எடுத்துக்கணும்ல. ஸோ அதனால வித் வந்து 100% அப்படின்னு டிஃபைன் பண்றேன். கோட்ஸ்ல கொடுக்கணும். ஸோ 100% ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நமக்கு இப்போ நமக்கு இந்த இமேஜில் இருக்க மாதிரி வந்துடுச்சு. இன்னும் என்னன்னா நம்ம கலர் வந்து செட் பண்ணணும். ஸோ கலர் வந்து நமக்கு ஏன் வந்து இங்கே ப்ளூ கலரில் வருதுன்னா நமக்கு ப்ரைமரி கலர் வந்து ப்ளூ. அதாவது மெட்டீரியல் யூஐ தீமில். ஸோ நான் அது என்னன்னு காமிக்கிறேன். இப்போ நான் தீம்ஸ் போகிறேன். ஸோ இங்கே டிஃபால்ட் தீம் இருக்கு. ஸோ டிஃபால்ட் தீம் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேலட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கலர்ஸ் இருக்கும். ப்ரைமரி கலர் வந்து மெட்டீரியல் யூஐயில் ப்ளூ கலர். ஸோ அதனால தான் நமக்கு வந்து அங்கே ப்ளூ கலரில் ரெண்டர் ஆகுது. பட் நமக்கு தேவையான கலர் வந்து இது எக்ஸாக்டா பிளாக் கிடையாது. சாரி, இது எக்ஸாக்டா பிளாக் கிடையாது. ஒரு ஹெக்ஸ் கோட் இருக்கு. நான் அந்த சூப்பர்பேஸ் சைட்ல இருந்து கிராப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹெக்ஸ் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம தீம்ல போயிட்டு நேரம் நம்ம த்ரூ அவுட் ஆப்ல வந்து நம்ம பிளாக் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ தீம்ல போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தீம்ல போய் நம்ம மெயின் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு நமக்கு டிசைர்டு கலர் வந்து த்ரூ அவுட் அப்ளிகேஷன் வந்து வரும். ஓகே. ஸோ நான் இப்போ பேலட்ல பிரைமரியில மெயின் இருக்கு. இதை வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம தீம் வந்து app.jsல டிஃபைன் பண்ணியிருக்கோம். நான் அங்கே வர்றேன். சாரி, index.jsல. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ பேலட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேலட்குள்ள போனோம். பேலட் பாத்தில் பிரைமரி இருக்கு. ஸோ அதில் மெயின். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஹெக்ஸ் கோட் வந்து அதாவது சூப்பர் பேஸ் சைட்லேருந்து நான் கிராப் பண்ணியிருக்கிறது வந்து இப்போ 212121 இந்த ஹெக்ஸ் கோட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது கொடுத்தோம்னா வந்து நமக்கு பிரைமரி கலர் வந்து பை டிஃபால்ட்டாக ப்ளூ இருக்கும். அது வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ பார்க்கலாம். ஓகே. பார்த்தோம்னா நம்ம கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பெக்டட் டிசைன். ஸோ அது மாதிரி ஸ்டைல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஒர்க்காக வைக்கணும். இப்போதைக்கு நம்ம எலமெண்ட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு எதுவுமே வந்து கனெக்ஷன்ஸ் கொடுக்கல. ஸோ நம்ம இது எப்பயும் ஜென்ரலாக பண்ணுற மாதிரி தான் நம்ம ரியாக்ட் ரவுட்டர் டாமில் லிங்க் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் Appbarல வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ரவுட் வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ நான் இங்கே லிங்க் காம்பனண்ட் யூஸ் பண்ணுறேன். லிங்க் காம்பனண்ட் ரியாக்ட் ரவுட்டர் டாம். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மெட்டீரியல்லையும் லிங்க் காம்பனண்ட் இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ண போகிறது ரியாக்ட் ரவுட்டர் டாம்ல இருந்து. ஸோ லிங்க் எடுத்து இதை ரேப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம லிங்க் வந்து பாத் கொடுக்கணும். நான் இங்கே 2 அப்படின்ட்டு ஏன்னா நம்ம ரூட்க்கு வந்து போகணும். ஹோம் கிளிக் பண்ணால் ரூட் போகணும். ஸோ அது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட்டையும் ரேப் பண்ணிக்கலாம். சாரி, லிங்க் இங்கே ஆல்ரெடி வந்திருக்கு. இதை நான் கிராப் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ எப்படி ரெண்டரை இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து ஸ்டைல் மாறிடுச்சு. நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஓகே. இன்னும் எதுவும் ஒர்க் ஆகல. நான் பாத் வந்து இங்கே தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ கிரியேட்னு கொடுக்கணும்.
ஸோ இப்போ கிரியேட் கொடுத்தா நமக்கு வந்து இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி நமக்கு கண்டென்ட்டும் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஹோம் கிளிக் பண்ணா ஓகே நமக்கு ரவுட் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ கரெக்டாக இருக்கு. ஆனால் என்னன்னா நமக்கு ஸ்டைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பை டிஃபால்ட்டாகவே லிங்க் டேக்ல ஆங்கர் டேக் தான் இருக்கும். ஸோ ஆங்கர் டேக் வந்து நம்ம டைப்போகிராஃபியோட கொலாய்ட் ஆயிட்டு வந்து நமக்கு அண்டர்லைனோட வந்து வருது. ஆங்கர் டேக்காகவே ரெண்டர் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அகைன் நான் இதை சேஞ்ச் பண்றதுக்கு ஏன்னா நம்ம மல்டிபிள் பிளேஸ்ல வந்து யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பா. ஸோ அதனால அகைன் இதை வந்து நான் ஸ்டைல்டு காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் ஸ்டைல் லிங்க் கொடுக்குறோம். ஸோ இங்கே அதே ஸ்டைல் காம்பனண்ட் யூஸ் பண்ணுறோம். மெட்டீரியல் இருக்குது யூஸ் பண்ணிட்டு நம்ம இங்கே ஸ்டைல் பண்ண போகிறது லிங்க் தானே. ஸோ லிங்க்கை வந்து பாஸ் பண்ணணும். ஸோ ரியாக்ட் அவுட்டர் டாம்ல இருக்க லிங்க்கை வந்து பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிட்டு நம்ம அகைன் வந்து இங்கே சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டெக்ஸ்ட் டெக்கரேஷனை பண்ணிக்கலாம். நம்ம ஜென்ரலாக ரிமூவ் பண்ணுறதா தானே கொடுப்போம். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து நன் கொடுத்துட்றேன். அதே மாதிரி கலர் வந்து கொடுக்கணும். கலர் வந்து இங்கே ஒயிட்ல வந்து இருக்க போகுது. ஸோ கலர் வந்து எஃப்எஃப்எஃப் கொடுத்துட்றேன். ஸோ இது ஒயிட் கலரில் வரணும். ஸோ இப்போ இந்த ஸ்டைல் லிங்க் எடுத்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க் பதிலாக ஸ்டைல் லிங்க் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே இப்போ எப்படி ரெண்டராவது பார்க்கலாம். ஓகே இப்போ நமக்கு எக்ஸ்பெக்டடாக ஒர்க் ஆகுது. ஸோ இன்னும் நம்ம இந்த டைட்டில் டேப் பண்ணாலும் நமக்கு ரூட் டைரக்டரி தான் இருக்கா. பொதுவாக ஜென்ரலாக எல்லா அப்ளிகேஷன்லையும் அப்படி தானே இருக்கும். அதை செட் பண்ணலாம். இப்போ இந்த டைப்போகிராஃபி இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம இதே மாதிரி லிங்க் கலர் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டைல் லிங்க் ஸோ இப்போ ஓகே ஹோம் வந்துருச்சு. நம்ம கிரியேட் கிளிக் பண்ணால் கிரியேட் போகும். இங்கே ஹோம். ஓகே ஸோ இப்போ இது டிசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது நம்ம பாடியோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட்டாக இருக்குது. டெக்ஸ்ட் வந்து பிளாக் கலரில் வருது. இது ரெண்டையும் வந்து நம்ம தீமில் போய் செட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து டெக்ஸ்ட் எல்லாமே மேக்ஸிமம் பிளேஸில் வந்து ஒயிட் கலரில் வரணும். ஸோ நம்ம அதனால போயிட்டு நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தீம்லேயே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலரையும் தீமில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தீமில் பார்த்தீங்கன்னா பேலட்டில் தான் கலர்ஸ் எல்லாம் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கு. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட் வந்து ஒயிட் இருக்கு. ஸோ இந்த ஹெக்ஸ் கோட் வந்து ஒயிட்கானது. ஸோ அது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட் பார்த்தோம்னா டெக்ஸ்ட் வந்து பிரைமரி பார்த்தோம் பிளாக் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து யூஐ லோடாக இருக்கு. ஸோ இது ரெண்டையும் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணலாம். நான் கோட் போகிறேன். கோடில் பார்த்தோன்னா நம்ம index.jsல தான் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வரேன். இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பேலட்டில் பேக்ரவுண்ட் டிஃபால்ட் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் உள்ள டிஃபால்ட் போகிறோம். டிஃபால்ட் இந்த பாத்தில் போயிட்டு இங்கே வந்து நான் திரும்ப இதே கலர் வந்து காப்பி பண்ணுறேன். இங்கே கலரை கொடுத்துக்கலாம். ஓகே இப்போ நமக்கு இது ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம சிஎஸ்எஸ் பேஸ் லைன் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது. அதையும் வந்து கால் பண்ணணும். மெட்டீரியல்ல இருந்து அதுவும் வரும். ஸோ நான் இங்கே சிஎஸ்எஸ் பேஸ் லைன் சிஎஸ்எஸ் பேஸ் லைன் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இம்போர்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தோன்னா ஓகே இப்போ பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நம்ம டெக்ஸ்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். டெக்ஸ்ட் கலர் அகைன் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாத் வந்து இது இருக்குது. ஸோ பேலட்டில் டெக்ஸ்ட் பிரைமரி இந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ பேலட்டில் டெக்ஸ்ட் தென் பிரைமரி. ஸோ இந்த பாத்தில் போயிட்டு இதை வந்து நம்ம ஒயிட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு வந்து அட்லீஸ்ட் இங்கேருந்து வந்தால் போதும். ஸோ நம்ம கண்டெய்னர் வந்து ஆட் பண்ணலாம். நான் app.js போகிறேன். app.jsல இந்த ரவுட்ஸ் இருக்குல்ல, ரவுட்ஸ் வந்து நம்ம கண்டெய்னர் ஆட் பண்ணிக்கலாம். navbar வந்து இக்னோர் பண்ணிடணும். ஏன்னா அது தேவையில்லை. நமக்கு கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் வந்து வரணும். ஸோ நான் இங்கே வந்து கண்டெய்னர் ஆட் பண்ணிக்கிறேன். மெட்டீரியல் பாத்தில் இருக்க கண்டெய்னர். இதை வச்சு நம்ம ரவுட்ஸை வந்து ரேப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மட் பண்ணிக்கலாம். எப்படி ரெண்டராவது பார்க்கலாம். ஓகே நமக்கு டெக்ஸ்ட் வந்து இப்போ இங்கேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ கிரியேட் கொடுத்தாலும் ஓகே. ஸோ இப்போ நம்ம பேஸ் லேஅவுட் வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த கார்ட் காம்பனண்ட் செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. கோட் GitHubல ஆட் பண்றேன். ஸோ நீங்க அங்க இருந்து புல் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.